8ஆம் வகுப்பு இயல் 7, 8, 9 அதாவது 3ஆம் பருவம் அந்த தலைப்புல நம்ம ஃபுல்லா ஒரு 125 கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தீபங்குடி என்னும் ஊரை சேர்ந்த ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக இருந்தார்? அப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. ஜெயங்கொண்டாருடைய ஊர் என்ன? அதுக்கான பதிலும் இந்த கேள்வியிலேயே இருக்கு. ஜெயங்கொண்டார் அவர்களுடைய ஊர் இது தீபங்குடி. அப்ப இன்னொரு கேள்வி என்ன? ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக இருந்தார்? யாரு? முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செந்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? ஒட்டக்கூத்தர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. களித்தாழிசை. அப்ப கலிங்கத்து பரணியினுடைய அந்த பாவகை களித்தாழிசையால் பாடப்பட்ட கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு விடை என்னது? 599. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் பலபட்டடை சொக்கநாதர். இது மிக முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. என்ன கேள்வி? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று யாரை புகழ்ந்தார்? கலிங்கத்து பரணியினுடைய அந்த ஆசிரியர் ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பலபட்டடை சொக்கநாதர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? 1990. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது மீ ராசேந்திரன், அதாவது மீரா அப்படின்னு சொல்லுவோம், மீ ராசேந்திரன் அவருடைய படைப்பு அல்ல அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். அப்ப வா இந்த பக்கம் அவருடைய படைப்பு தான். 3 6 அவருடைய படைப்பு தான். ஊசிகள் அவருடைய படைப்பு தான். கனவுகள் பிளஸ் கற்பனைகளை கொண்டு காகிதங்கள் அப்படின்னு ஒரு படைப்பு அவருடைய தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. அதே மாதிரி இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 6வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் வா இந்த பக்கம் 3 6 ஊசிகள் கனவுகள் பிளஸ் கற்பனைகளை கொண்டு காகிதங்கள் இது எல்லாமே யாருடைய படைப்பு? மீ ராசேந்திரன் அவருடைய படைப்பு. அப்ப இந்த மகுட நிலா இது யாருடைய படைப்பு அப்படின்னா மு மேத்தா. மகுட நிலா யாருடைய படைப்பு? மு மேத்தா அவர்களுடைய படைப்பு. அடுத்து பாருங்க. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொன்னவர் யாரு? அப்ப நம்ம சுயமரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சிருவோம்? பெரியார் அப்படின்னு நினைச்சிருவோம். அது தப்பு. அப்படி சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. 1 அறிவு, 2வது சுயமரியாதை, 3வது நன்னடத்தை என்று சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இது எல்லாமே நம்ம சிவதனியானுடைய இந்த தமிழால் வெல்வோம் அப்படின்ற புத்தகத்துல முழுசா கொடுத்துருக்குறோம். அதைத்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். புக்கு தேவைப்படக்கூடியவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சோசியல் மேஜர்காரவங்களுக்கு, சோசியல் ஆர்ட்ஸ் மேஜர்காரங்களுக்கு சோசியல் புக்கு 6300 கொஸ்டின், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், 11th 12th எத்திக்ஸ் இது எல்லாம் சேர்த்து வரியா தயார் செய்யப்பட்ட 6300 கொஸ்டின் சோசியல் புக்கும் ரீஸ்டாக் வந்துருச்சு. இந்த புக்கு தேவைப்படக்கூடியவங்க 96 26 12 94 74 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 2 புக்கும் சேர்த்து அப்படின்னா 1200 ரூபா வரும் வித் ஷிப்பிங் சார்ஜோட. தனித்தனியா வாங்கினீங்கன்னா தமிழ் புக்கு 570, சோசியல் சயின்ஸ் புக்கு 650. சோசியல் சயின்ஸ் நான் வீடியோவும் நான் முடிஞ்சா கொடுத்துறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின். சிங்கம் டேஸில் வாழும் மாயை ஊழி முளை அலை. இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா முளை அப்படின்னா குகை அப்படின்னு அர்த்தம், அங்கே வாழும். அடுத்து பாருங்க. இந்திய அரசு எந்த ஆண்டு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது? அப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. அடுத்த கேள்வி பாருங்க. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நாள் கழிந்தது, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். அப்ப எம்ஜிஆர் கல்வி பயின்ற ஊர் இது கும்பகோணம். அவர் பிறந்த ஊரும்
கும்பகோணம் தான். அடுத்து பாருங்க, ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், அருவர் வருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே என்னும் இந்த கலிங்கத்து பரணி பாடலில் அடிக்கோடிடப்பட்டுள்ள அருவர் என்ற சொல்லின் பொருள் என்ன? அப்ப இந்த பாடல் வரி எந்த இலக்கியம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம ரெடியா இருக்கலாம். என்ன இலக்கியம், என்ன பாடல் வரிகள்? ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், அருவர் வருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அருவர் என்பதன் பொருள் யாருன்னா நம்ம தமிழர் தான். அருவர் என்பது யாரை குறிக்குது? தமிழர்களை குறிக்குது. எந்த இலக்கியம்? கலிங்கத்து பரணி குறிக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கலிங்கத்து பரணி மரளி என யாரை குறிப்பிடுகிறது? மரளி, மரளி என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா யமன், அதாவது காலன். காலன் அப்படின்னாலும் யமன் அப்படின்னாலும் நமன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் அப்படின்னு அந்த பாடல் இருக்கு. அப்ப நமன் அப்படின்னாலும் யமன் அப்படின்னாலும் காலன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கரி யானை. கரி என்பது யானை. மண்டுதல் நெருங்குதல். பொறுத்துக. பிளம் அப்படின்னா மலை குகை. பிளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மலை குகை. அடுத்து பாருங்க, தூறு அப்படின்னா புதர் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் 1 2 3 4 என்பது சரி, அப்படியே கொடுத்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் உடன்றன என்பதன் பொருள். உடன்றன என்பதன் பொருள் என்னது? சினந்து எழுந்தனர் அப்படின்னு அர்த்தம். உடன்றன என்பதன் பொருள் சினந்து எழுந்தனர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை அப்படின்னா 6. அடுத்தது, தமிழில் முதலில் எழுந்த பரணி. தமிழிலேயே முதல்ல எழுந்த பரணி எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. ஓகே, அப்ப இன்னொரு பாடல் வரி இருக்கும். ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாணவன் அப்படின்னா அரசன் என்பதை குறிக்கும். இந்த நார் இருக்கு இல்லையா, இந்த நார் இருந்துச்சுன்னா அரசன் என்பதை குறிக்கும். மாணவன் எதை குறிக்கும்? தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். மாணவன் என்பது அரசனை குறிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ஆனை 1000 அமரிடை. அமரிடைனா போர்க்களத்துல. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. 1000 யானைகளை போர்க்களத்தில் வென்றவனுக்கு பாடுவதுதான் பரணி அப்படின்னு ஒரு இலக்கியம் அதுக்கு இலக்கணம் சொல்லுது. எந்த இலக்கியம் அப்படின்னா பன்னிரு பாட்டியல். ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று எந்த இலக்கியம் அதுக்கு இலக்கணம் சொல்லுது அப்படின்னா பன்னிரு பாட்டியல் சொல்லுது. அடுத்து பாருங்க, அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் மீ ராசேந்திரன் அப்படி சொல்லக்கூடிய மீரா அவர்கள். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 21வது கேள்வி. இலங்கையில் உள்ள கண்டியில் கோபாலன் சத்யபாமா இணையருக்கு 5ஆம் மகனாக எம்ஜிஆர் எந்த ஆண்டு பிறந்தார்? அப்ப அந்த கேள்வியை பாருங்க. எம்ஜிஆர் எங்க பிறந்தார் அப்படின்னா இலங்கையில் உள்ள கண்டியில். அதாவது கண்டியில பிறகு அவங்களுடைய பெற்றோர் அங்க வாழ்ந்ததுதான் கண்டி. அவர் பிறந்தது கும்பகோணம் தான். பிறந்து வளர்ந்த எல்லாமே கும்பகோணம் தான். அடுத்து, சத்யபாமா இணையருக்கு எத்தனையாவது மகனாக பிறக்கிறார் அப்படின்னா 5வது மகனாக எம்ஜிஆர் பிறந்தார். வருஷம் 1917. சரிங்களா? கண்டியில தான் பிறக்கிறாரு. எந்த வருஷம்னா 1917. கும்பகோணம் சொல்லியிருந்தேன். கும்பகோணத்துல வந்து வளர்ந்தாரு, அங்கதான் படிச்சாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பள்ளி குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். நல்லா படிச்சுக்கோங்க. சத்துணவு திட்டம் எம்ஜிஆர். மதிய உணவு திட்டம் காமராசர். காலை உணவு திட்டம் மு.க. ஸ்டாலின். இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். காலை உணவு திட்டம் மு.க. ஸ்டாலின். அடுத்து பாருங்க, இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் எங்கு குடியேறினார்? கும்பகோணத்துல குடியேறினார். அப்ப அவர் பிறந்தது கண்டி. இலங்கையில் உள்ள கண்டியில தான் அவர் பிறந்தாரு. கும்பகோணத்துல வந்து அங்க குடியேறினாங்க. அங்க வந்து அவர் படிச்சது எல்லாமே கும்பகோணம் தான். அடுத்து பாருங்க, ஆண்மையின் கூர்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைவருக்கு உதவுதல். பகைவனா இருந்தாலும் அவனுக்கு உதவுறது தான் ஆண்மையின் கூர்மை என்று யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றார். ஆண்மையின் கூர்மை என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பகைவருக்கு உதவுதல் அப்படின்னு சொல்றார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் எது எம்ஜிஆரால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் அல்ல? தாய் சேய் நல இல்லங்கள் அவர் செயல்படுத்தினதான். பற்பொடி வழங்கும் திட்டம் அவர் செயல்படுத்தினதான். நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் அவருடையதான். கைரிக்ஸா ஒழிப்பு யாருடையது அப்படின்னா கலைஞர் அவருடைய திட்டம். கைரிக்ஸா, மனிதனே
கைரிக்ஸா இழுக்கிறத ஒழித்த சட்டம் அது வந்து கலைஞர் அவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. அப்ப இந்திய அரசாங்கம் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. வெண்பா எவ்வகை ஓசை அப்படின்னா செப்பலோசை. வெண்பா செப்பலோசை. அடுத்தது ஆசிரியப்பா அகவலோசை. கலிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. இப்ப 4 3 2 1 என்பது சரி. இது முக்கியமான கேள்வி. இதே பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதே பேட்டர்ன்ல தான் அப்படியே கேள்வி கேட்கப்படுது. ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, எம்ஜிஆர் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை எங்கு நடத்தினார்? உலகத்தமிழ் மாநாடு, 5வது உலகத்தமிழ் மாநாடு எம்ஜிஆர் எங்கு நடத்தினார் அப்படின்னா மதுரையில் நடத்தினார். ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், எம்ஜிஆர் அவர்கள் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவினார். எந்த ஊர்ல நிறுவினார் அப்படின்னா தஞ்சாவூர்ல நிறுவினார். அடுத்து இது முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. பாடல் வரி கண்டிப்பா கேட்பாங்க. சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் ஏங்க எமக்கீந்தனையே. என்னது? சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. அந்த நெல்லிக்கனியை எனக்கு கொடுத்தையே, சாகா வரத்தை தரக்கூடிய நெல்லிக்கனி எனக்கு கொடுத்தையே அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் கிட்ட பாடுறாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். அதியமான் கிட்ட அப்படி பாடுனது யாரா இருக்கும்? ஔவையார். என்ன பாடல்? சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என்ற இந்த பாடலை பாடியவர் யாருன்னா ஔவையார். யாருக்கிட்ட? தகடூர் அதியமான் கிட்ட. தகடூர் என்பது தற்போதைய தருமபுரியை குறிக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, கோடையும் வசந்தமும் என்னும் நூலின் ஆசிரியர். ஏற்கனவே பார்த்தோம். வா இந்த பக்கம் 3 மாறும் கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள். அது எல்லாமே யாருடைய படைப்பு? ஊசிகள். இது எல்லாமே யாருடைய படைப்பு? மீ ராசேந்திரன் இன்னொரு படைப்பு தான் கோடையும் வசந்தமும். அடுத்து பாருங்க, தமிழ் 3000 என போற்றப்படும் திருமந்திரம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை? தமிழ் 3000. திருமந்திரம் 10வது திருமுறை. திருமந்திரம் யாரால் பாடப்பட்டது அப்படின்னா திருமூலர். சித்தர்களில் ஆதி சித்தர் என அழைக்கப்படுபவர் தான் இந்த திருமூலர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்ற அந்த படலை படியர் அவர் தான். அடுத்து பாருங்க, வறுமை வந்த காலத்தில் என்ன பண்ணணும்? ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 14 சித்தர்களில் ஒருவராகவும் 14 சித்தர்களில் முதன்மை சித்தர் ஆதி சித்தர் யாரு? திருமூலர். அப்ப திருமூலர் இயற்றிய நூல் திருமந்திரம். எத்தனை பாடல்களை கொண்டது திருமந்திரம்? 3000 பாடல்களை கொண்டது. அது தமிழ் 3000 என்றும் அழைக்கப்படுது. அடுத்து பாருங்க, அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸை கண்டு அஞ்ச மாட்டார்கள். யாரை கண்டு அஞ்ச மாட்டார்கள்? அறநெறியில வாழ்றவங்க நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஏற்கனவே சொன்னோம், நமன் யமன் காலன் இது எல்லாமே ஒன்றுதான். சரியா? ஓகே. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் எதை கண்டு அஞ்ச மாட்டார்கள்? நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருமந்திரம் நம்பர் என்பதன் பொருளாக எதனை குறிப்பிடுது? நம்பர் அப்படின்னா அடியார். நம்பர் என்பதன் பொருள் அடியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக பாடப்பட்ட நூலான திருவம்பாவை. திருவம்பாவை கோதையின் திருப்பாவை, வாசகன் எம்பாவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கோதையின் திருப்பாவை. திருப்பாவை பாடியவர் ஆண்டாள். திருவம்பாவை பாடியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுது அடியடைந்த அன்பர் இந்த மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் படைத்த அந்த படைப்பு தான் திருவம்பாவை. திருவம்பாவை இயற்றியவர் மாணிக்க வாசகர். இவர் பிறந்த ஊர் மதுரை மாவட்டத்தில் கூடிய திருவாத ஊர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்ட குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவருடைய நூல் அல்லாதது எது? எக்கால கண்ணி குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருடையதுதான். மனோன்மணி கண்ணி அவருடையதுதான். நந்தீஸ்வர கண்ணி அவருடையதான். பராபர கண்ணி தவறு. பராபர கண்ணி என்பது யாருடைய படைப்புனா தாயுமானவர். அடுத்து பாருங்க, அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு 1923. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அயோத்திதாச பண்டிதர் எந்த ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை
காலனா காலனா என்ற விலையில் தொடங்கினார். அப்படின்னா 1907 தொடங்கினாரு. அவர் தொடங்கின அந்த இதழுக்கு பேரு ஒரு பைசா தமிழன். ஒவ்வொரு புதன்கிழமையும் வாரத்துல புதன்கிழமை வெளிவந்தது. யாருடைய பாடல் அப்படின்னா, யாருடைய இதழ் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அவருடைய இயற்பெயர் காத்தவராயன். காத்தவராயன் என்ற தன்னுடைய இயற்பெயரை அவருடைய ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக அயோத்திதாசர் என்று மாற்றிக்கொண்டார். இவ்வளவு தகவல் இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம தீபாவளி கொண்டாட போறோம். இந்த தீபாவளி நம்ம நரகாசுரனை அழித்த நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தீபாவளி கொண்டாடுறதுக்கான காரணமாக அயோத்திதாச பண்டிதர் காத்தவராயன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எள்ளு செடியிலிருந்து எள்ளுல இருந்து எண்ணெய் எடுத்த நாள் தான் தீபாவளி அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் சொல்றாரு. அப்ப எள்ளுல இருந்து எண்ணெய் கண்டுபிடிச்ச நாள். எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கிறோம், நல்லெண்ணெய் எடுக்கிறோம். நல்லெண்ணெய் எதுல இருந்து எடுக்கிறோம்னா எள்ளுல இருந்து. சீசம் ஆயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த எள்ளுல இருந்து எடுக்கிறோம். அந்த எள்ளுல இருந்து எண்ணெய் கண்டுபிடிச்ச நாள் தான் தீபாவளி அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தவர் தான் இந்த அயோத்திதாச பண்டிதர். அவர் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை 1907 தொடங்குகிறார். 1914 அவர் மரணிக்கும் வரை அந்த இதழ் செயல்பட்டது. ஓகே, அடுத்து பாருங்க, யாப்பிலக்கணத்தில் தலைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 7. அடுத்தது, ராஜலட்சுமி என்னும் இயற்பெயர் கொண்ட கோமகள் இயற்றிய நூல்களுள் கீழ்காணும் எந்த நூல் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? அப்ப இது எல்லாமே கோமகள் அவங்களுடைய படைப்பு தான். அப்ப தமிழ்நாடு அரசின் அந்த விருதினை பெற்றது அன்னை பூமி. சரியா? ஓகே, வேற என்னென்னலாம் படைச்சிருக்கிறாங்க? உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் அப்படி சொல்லக்கூடிய நூல் அவங்க படைப்பு தான். அதுல அன்னை பூமி தமிழ்நாடு அரசின் பரிசை பெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, என் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையார் அவர்களும் என்று யார் சொன்னது அப்படின்னா பெரியார் சொல்றாரு. பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்களுக்கும் அந்த சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் தங்கவயல் அப்பாத்துரை அவர்களும் அயோத்திதாச பண்டிதரும் அப்படின்னு சொன்னவர் பெரியார். சரியா? ஓகே, அப்ப கேள்வி கேட்பாங்க, பெரியாரின் சீர்திருத்த கருத்துக்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும். அடுத்து பாருங்க, 44வது கேள்வி, கீழ்காணும் எந்த ஆண்டு தமது கொள்கைகளையும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளையும் பாதுகாக்க அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சங்கம், ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ஹிஸ்டரியிலையும் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திராவிட மகாஜன சங்கம் அயோத்திதாசர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஆண்டு 1892. திராவிட மகாஜன சங்கம் 1892 யாரால் தொடங்கப்பட்டது? அயோத்திதாச பண்டிதர். அவருடைய இயற்பெயர் என்ன? காத்தவராயன். ஓகே, அடுத்து பாருங்க, தரமான ஒரு பாடல் வரி, ஒரு மோட்டிவேஷனல் வரியாவும் நம்ம எடுத்துக்கலாம். யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாகும், வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் என்று புதுக்கவிதை பாடியவர் மு மேத்தா. என்ன பாடல்? நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாகும், வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் என்று பாடியவர் மு மேத்தா. அடுத்து பாருங்க, சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் அம்பேத்கர் அவர்கள். அடுத்து பாருங்க, ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதிய இறையரசன். அப்ப கேள்வி பாருங்க, ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை என்ற நூலை தழுவி கன்னிப்பாவை என்ற ஒரு நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா இறையரசன். தேனரசன் கிடையாது, இறையரசன். அந்த இறையரசனுடைய இயற்பெயர் சேசுராசா. அப்ப ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்ற நூலை இயற்றியவர் சேசுராசா. அவருடைய இயற்பெயர், அவருடைய புனைப்பெயர் இறையரசன். அப்ப இது முக்கியமான கேள்வியா? கண்டிப்பா கேட்பார்கள். அடுத்த கேள்வி பாருங்க, பின்வரும் நோற்றில் எது அயோத்திதாசர் பதிப்பிக்காத நூல் அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், ஜீவிய சரித சுருக்கம் இது கிடையாது. அப்ப இந்த ஜீவிய சரித சுருக்கம் யாருடைய நூல் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய படைப்பு. இரட்டைமலை சீனிவாசன், ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய படைப்பு தான் ஜீவிய சரித சுருக்கம். தமிழ்ல தோன்றிய முதன்மையான ஒரு தன் வரலாற்று நூல் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோபயோகிராஃபி. யாருடைய ஆட்டோபயோகிராஃபி? ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன்.
அப்ப இந்த மூணு அயோத்திதாசருடையது. போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், இந்த மூன்றும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய படைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இளம் வயதிலேயே முற்றும் துறந்து சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர். இளம் வயதிலே என்ன பண்றாருன்னா முற்றும் துறந்து சதுரகிரி, புறாமலை, நாகமலை ஆகிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர் யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு. குணங்குடி மஸ்தான் சாஹிபு. அடுத்து பாருங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாரு? அயோத்திதாசர். இந்த கேள்வியை படிங்க. 3 கேள்விக்கு பதில் இருக்கு. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். காத்தவராயன் என்ற இயற்பெயர் கொண்டவர் அயோத்திதாசர். எங்க பிறந்தாரு? சென்னையில பிறந்தாரு. எந்த வருடம் பிறந்தார் அப்படின்னா 1845 மே 20. அப்ப அந்த ஒரு கேள்வியை படிச்சீங்கனாலே அயோத்திதாச பண்டிதர் பற்றிய தகவல் முழுசா வந்து சேர்ந்துருச்சு. இப்ப என்னுடைய வீடியோவை நீங்க முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு தகவலுக்கும் நம்ம கூடுதல் தகவல் நிறைய நம்ம சொல்லுவோம். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்து பாருங்க. ஓர்ப்பு என்பதன் பொருள் ஆராய்ந்து தெளிதல். ஓர்ப்பு என்பதன் பொருள் ஆராய்ந்து தெளிதல். அடுத்து பாருங்க. கூற்று. அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் கல்வி பெற்ற காத்தவராயன் சித்த மருத்துவம் பயின்றார். காத்தவராயன் தான் யாரு? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அயோத்திதாசர். சித்த மருத்துவம் படித்தார். தம்மீது அன்பு காட்டிய தனது ஆசிரியரான அயோத்திதாச பண்டிதர் என்னும் பெயரை காத்தவராயன் தனக்கு சூட்டி கொண்டார். நம்ம ஏற்கனவே 3 தடவை சொல்லிட்டோம். அடுத்து பாருங்க. இவர் நீலகிரியில் வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்துக்கு பிறகு பர்மாவுக்கு சென்றார். அங்கு கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து கொண்ட தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டு வந்தார். எஸ், ரெண்டுமே சரி. கூற்று சரி, கூற்று ரெண்டும் சரி. சரியா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. பாதங்கள் சரமான ஒரு வார்த்தை. இதெல்லாம் நமக்கு மோட்டிவேஷனெல்லாம் எடுத்துக்கிறோம். பாதங்கள் நடக்க தயாரானால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. அப்படியே அந்த பாடலை ஃபுல்லா எடுத்து நான் தனித்தனியா கேள்வியா வச்சுட்டேன். சரிங்களா? நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் அப்படின்னு சொன்னவர் மேத்தா. இங்க பாருங்க. பாதங்கள் நடக்க தயாரானால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நீ நடக்க தயாராயிரு, பாதைகள் எதுக்கு மறுப்பு சொல்ல போகுது அப்படின்னு சொல்றாரு. யாரு? கவிஞர் மு. மேத்தா. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் மீரா என்பவருடன் தொடர்பில்லாத. மீரா என்பது ஒரு பெண்பால் பேர் கிடையாது. அவர் ஒரு ஆண்பால் கவிஞர். யாருன்னா மீ ராசேந்திரன். அவருடைய படைப்பு தான் ஊசிகள், 3 மாறும், வா இந்த பக்கம், குக்கு, கனவுகள் பிளஸ் கவிதைகளை கொண்டு காகிதங்கள், உண்மை சுடும், இது தவறு. இந்த உண்மை சுடும் யாருடைய படைப்பு அப்படின்னா ஜெயகாந்தன் அவருடைய படைப்பு. உண்மை சுடும் யாருடைய படைப்பு? ஜெயகாந்தனுடைய படைப்பு. அப்ப இந்த இடத்துல இதுதான் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது? சென்னை பல்கலைக்கழகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அயோத்திதாச பண்டிதர் டேஸ் என்னும் இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார் அப்படின்னா அந்த தமிழன். இதுதான் ஒரு பைசா தமிழன் என்ற இதழ். ஒரு பைசா தமிழன் இதழ் எப்ப தொடங்கினாரு? 1907. ஓகே. அடுத்து பாருங்க. கல்வியோடு கற்க வேண்டும் என்பது, கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கல்வியும் கத்துக்கணும், கைத்தொழிலும் கத்துக்கணும். கைத்தொழில் ஒன்றே கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்ற மாதிரி நீ கைத்தொழிலையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க. சோ விருத்தாச்சலம். அப்ப பாருங்க. புதுமை பித்தன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். சோ விருத்தாச்சலம் என்னும் இயற்பெயர் கொண்ட சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் படைப்பு அல்லாதது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அவருடைய படைப்பு தான். சாப விமோச்சனம் புதுமை பித்தனுடைய படைப்பு தான். பொன்னகரம் புதுமை பித்தனுடைய படைப்பு தான். கருணையினால் அல்ல, இது யாருடைய படைப்பு அப்படின்னா ஜெயகாந்தன். 10th புக்ல இருக்கு. ஜெயகாந்தன் அவர்களுடைய படைப்பு தான் கருணையினால் அல்ல, உண்மை சுடும், இது எல்லாமே. ஓகேவா? அடுத்தது பாலவாகடம் என்னும் நூலை தொகுத்தவர். இது ரொம்ப முக்கியம். பாலவாகடம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க. மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலின் ஆசிரியர். மீதமிருக்கும் சொற்கள் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலின் ஆசிரியர் கோமகள்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஞானியார் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர் கருத்துக்களை பகர வேண்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது அயோத்திதாச பண்டிதரின் கூற்று அல்ல? பாருங்க, வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நேர்மையும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையாகும். அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் ஆட்சித்திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாமையே. இத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியனுடைய குடிகள் இல்லாமையே என்று கூறுவதன் மூலம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கூற்று அப்படியே எடுத்து யாரு சொன்னா அப்படின்னு கேட்கறதுதான் டெட்ல வழக்கமா இருக்கு. அதனால எடுத்து அப்படியே கொடுத்துட்டேன். ரெண்டாவது கூற்று பாருங்க, விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும். அடுத்து பாருங்க, சுயராஜ்யத்தின் நோக்கம், இதுதான் கேள்வி, அப்படி கேட்பாங்க. சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டுமே இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அமைய வேண்டும். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது அப்படின்னு சொல்றாரு அயோத்திதாசர் தான். அடுத்து பாருங்க, மக்களுக்கும் அவர்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனவாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். அவர் மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்துக்குரியவராக மக்கள் ஏற்பார்கள், கடவுள் என துதிப்பார்கள். இன்னைக்கு அப்படியே இருக்கு. என்ன பாருங்க, மக்களும் அவர்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனவாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். அவர் மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கணும். இன்னைக்கு அரசியல்ல தலைவராக இருக்கணும் இருக்காங்களா? கூட்டத்துல போய் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கையை முழு மனதுடன் ஆதரிப்பேன். இது மட்டும் அவர் சொன்ன, அயோத்திதாசர் சொன்ன கருத்து அல்ல. அப்ப இந்த கேள்வியை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு பேராகிராஃபை எடுத்து கொடுத்து இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்களா? அதுல இருந்து ஒரு வரியை எடுத்து கொடுத்து கூட கேட்பாங்க. அதனால எல்லாத்தையும் எடுத்து பக்காவா கொடுத்துட்டேன். அப்ப இந்த கூற்று யாருடையது? இது அயோத்திதாசருடைய கூற்று அல்ல. அப்ப யாருடைய கூற்று அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவருடைய கூற்று. இந்த கூற்று டாக்டர் அம்பேத்கர் அவருடைய கூற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது அயோத்திதாசரின் புத்தகம் அல்ல? இந்திர தேச சரித்திரம் அவருடைய படைப்பு தான். விவாக விளக்கம் அவருடைய படைப்பு தான். புத்தரது ஆதிவேதம் அவருடைய படைப்பு தான். புத்தரும் அவரின் தம்மமும் இது யாருடைய படைப்பு அப்படின்னா அம்பேத்கர் அவருடைய படைப்பு. இது அம்பேத்கர் அவருடைய படைப்பு. அடுத்து பாருங்க, பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலணி வழங்கும் திட்டத்தையும், பள்ளி மாணவர்களுக்கு இலவச செப்பல் வழங்குற திட்டம் காலனி, சத்துணவு திட்டத்தையும் அறிமுகம் செய்தவர் எம்ஜிஆர். ஏற்கனவே பார்த்தோம் சத்துணவு திட்டம் எம்ஜிஆர், மதிய உணவு திட்டம் காமராசர், காலை உணவு திட்டம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மற்றும் சித்த ஆராய்ச்சி மையத்துடன் கூடிய மருத்துவமனைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? சென்னை தாம்பரத்துல ஒரு மருத்துவமனை இருக்கு, அது சித்த ஆராய்ச்சி மையம். அதுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னா அயோத்திதாச பண்டிதர். அவர் ஒரு சித்த மருத்துவராக இருந்தவர். சித்த மருத்துவரான அயோத்திதாசர் என்பவரிடம் படித்த காத்தவராயன் தான் பின்னால் அயோத்திதாச பண்டிதரா மாறுறார். அடுத்து பாருங்க, தரமான ஒரு வார்த்தை, நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோட நமக்கான வார்த்தை. கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா, உனக்கு நீயே கைகுலுக்கிக்கொள். தரமான ஒரு கவிதை. கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா, உனக்கு நீயே கைகுலுக்கிக்கொள் அப்படின்னு யார் சொல்றா இந்த அழகான கவிதைய? மு மேத்தா, கவிஞர் மு மேத்தா அவர்கள் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்து விடுவது போன்று யார் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும், ஒரு தூய்மை இல்லாத ஒரு பாத்திரத்தில் வச்ச பால் எப்படி திரிஞ்சு போயிருமோ அது மாதிரி நற்பண்பு இல்லாதவன் கிட்ட கிடைத்த செல்வம் அது வீணாகத்தான் போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. தரமான ஒரு பாடல். சரி, அடுத்து பாருங்க, அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. அடுத்து, மு மேத்தாவின் சாகித்ய அகாடமி விருது வென்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது அடிக்கடி கேட்கிற கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. அடுத்த கேள்வி பாருங்க, பின்வருவனற்றுள் எது மு மேத்தாவின் நூல் அல்ல? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா.
இதெல்லாம் யாருடைய படைப்பு அப்படின்னா மூமேத்தாவுடைய படைப்பு. பால் வீதி இது மூமேத்தா அவருடைய படைப்பு அல்ல. அப்ப பால் வீதி யாருடைய படைப்பு அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இவருடைய தரமான ஒரு வரி. படித்தேன் என்பாய் படித்தாயா, வெறும் காகிதம் தின்பது கற்றல் அல்ல அப்படின்னு ஒரு தரமான ஒரு கவிதை பாடியிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்க. 1930 நடைபெற்ற முதலாவது வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கருடன் இணைந்து கலந்து கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் யார் அப்படின்னா ராவ் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன். மக்களால் அன்போடு தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் ரெட்டைமலை சீனிவாசன். இவர் அம்பேத்கருடன் இணைந்து முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். அடுத்து பாருங்க. கீழ்காணும் அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தெரிவு செய்க. 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல வாழ்வு பேரவை ஒன்றை நிறுவினார். பரோடா மன்னர் சாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். 1915 பண்டைய கால இந்தியா வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அதை சிறு சிறு புத்தகமாக வெளியிட்டார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இதுதான் சரி. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது, இது தவறு. அடுத்து 1920 பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆய்வு கற்றையும் பெற்று அதுல முனைவர் பட்டம் பெற்றார். இந்த ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற நூல்ல இருந்து உருவானதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றதே நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமையும் அடி 5 வகைப்படும். ஓகே, என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் ஏற்கனவே பார்த்தோம், சுயராஜ்ய கோரிக்கையை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகே, அடுத்து பாருங்க. தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, இறுதி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு, 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொகுப்பது எதுகை. அந்தம் அதுல ஆதியிலிருந்து ஒரு அந்தம் ஆரம்பிக்குதுன்னா அது பேர் அந்தாதி. அடுத்து பாருங்க. ஒரு நாட்டின் தலைவன் வீரம், விடாமுயற்சி, ஈகை, ஆராய்ந்து அறியும் ஆற்றல் பெற்றவனாக விளங்குதல் வேண்டும். அவன் அறம் அல்லாதவற்றை நீக்கி அறத்தை நிலைநிறுத்த வேண்டும். தான் குற்றம் செய்யும் இடத்தில் நாணி தன் தகுதியை நிலைநிறுத்த வேண்டும். குற்றம் கண்ட விடத்து தானே நேரில் சென்று ஆராய்ந்து நெறிமுறை தவறாது நீதி வழங்குதல் வேண்டும். இப்படி விளங்கும் தலைவனை மக்கள் துன்பம் போக்கும் இறை என்று, இருளை அகற்றும் ஒளி என்றும் கொண்டாடுவார்கள். இப்படி ஒருத்தன் இருந்தானா அவனை தான் மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்து 79வது கேள்வி. கீழ்காணும் தொடரை கவனி, பிழையை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல, இது தவறு. சரியான விடை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று என்பதே சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்ட அம்பேத்கரும், அதாவது பூனா ஒப்பந்தம், தனி தொகுதி பத்தி ஒப்பந்தம் விடுறாங்க, அது பூனா பேக்ட் அப்படி சொல்லுவாங்க. அந்த பூனா பேக்ட் எப்போ அப்படின்னா 1932 செப்டம்பர் 24. ரொம்ப முக்கியம், இது ஹிஸ்டரி ஆனா தமிழ் புக்ல இருக்கு. அடுத்து பாருங்க. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அம்பேத்கர் எந்த ஆண்டு தொடங்கினார்? ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு அம்பேத்கர் 1927. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தகடூர் மன்னன் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நடைபெற இருந்த போரை நிறுத்திய புலவர் ஔவையார். போரை தடுத்த புலவர் ஔவையார். யார் யாருக்கிடையில? அதியமானுக்கும் தொண்டைமான் 2 பேருக்கு நடந்த போரை தடுத்த புலவர் ஔவையார். கீழ்காணும் எந்த ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர் நாசிக்கு கோவில் நுழைவு போராட்டத்தில் வெற்றி கண்டார்? ரொம்ப முக்கியம். நாசிக்கு கோவில் நுழைவு போராட்டம் 1930. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிழையற்ற தொடர் பகைவர் நீவீர் அல்லீர், அதுதான் பிழையற்ற தொடர். ஓகேவா? இது எல்லாமே தவறு. பகைவர் நீவீர் அல்லீர். ஓகே, அடுத்து பாருங்க. தவறான ஒன்றை தேர்வு செய்க.
மலர்பாதம், வாய்ப்பவளம், தமிழ் தாய், தாய் தமிழ், இது மட்டும்தான் தவறு, பொருந்தாத ஒன்று. அடுத்தது கூற்று. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணசாமி, KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், TB கைத்தான் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். காரணம், அரசியலமைப்பு நிர்ணய சட்ட வரைவு குழு தனது அறிக்கையை 1948 பிப்ரவரி 21 கொடுத்தது. நம்ம எல்லாமே சொல்லியிருக்கிறோம். நம்மளுடைய இந்த புக்கில் இந்த நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த புக்கவே கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா 8th 3rd term திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தான் என்ன பண்ணியிருப்போம், மேக்சிமம் கூற்று காரணம் ரெண்டுமே சரி அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்போ இந்த 2 கூற்றுமே சரிதான். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை தெரிவு செய்க. இலங்கையில் நடைபெற்ற பௌத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொள்ள அம்பேத்கர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோட புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். கரெக்ட். அடுத்தது 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன்பாக அம்பேத்கர், என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனத்துடன் ஆதரிப்பேன் என்று கூறினார். இது சரி. அடுத்தது பாருங்க. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரது தம்மமும் என்னும் நூல் அவரது மறைவுக்கு பின் 1957ஆம் ஆண்டு வெளியானது. பள்ளி படிப்பை 1912. இது தவறு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பிழையற்ற ஒன்றை தெரிவு செய்க. சித்தர்கள் பிழையற்ற ஒன்று, இது எல்லாமே தவறா இருக்கு. அப்ப சித்தர்கள் இயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியா வேற வேற கொஸ்டின்ல பார்த்துருவோம். சித்தர்கள் இயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் என்பது சரி. அடுத்த கொஸ்டின். சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். சமாஜ் சமாத சங்கம். அடுத்து 90வது கேள்வி பாருங்க. திசை, இது வந்து தவறான கூற்றை கண்டுபிடி. திசை பெயரை அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். கரெக்ட். சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த பக்கம், இந்த பக்கம், அந்த, இந்த, எந்த அப்படின்ற சுற்றுச்சூழலை அடுத்து வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க. 3 தவறு, 3 பார்க்கல. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். தம்பி படித்தான், இது தவறு. யானை பிளிரியது தவறு. அப்ப 3 மட்டும் தவறு. 4 பாருங்க. எந்த எண்ணும் வினா திரிவை அடுத்து வல்லினம் மிகும். அப்படின்னா எந்த திசை, எந்த அப்படி சொல்லக்கூடிய வினா திரிவை அடுத்து வல்லினம் மிகும். எந்த திசை, எந்த சட்டை, எந்த பையன் அப்படி சொல்லக்கூடியதுல வரும். அடுத்து பாருங்க. கரெக்ட் தான் அது. அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க. 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை உருபு தலை ஐ. 2ஆம் வேற்றுமை உருபு என்னது? ஐ. வேற்றுமை உறுப்பு ஐ, ஆள், கு, இன், அது, கண். இதான் வேற்றுமை உறுப்புகள். அப்ப 2ஆம் வேற்றுமை உறுப்பு இது முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. அப்ப 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ. 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்துச்சுன்னா தலையை காட்டு, பாடத்தை படி, கல்லணையை கட்டினார். அப்ப 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகும். ஓகே, அப்ப 3 மட்டும் தவறு. சரியா? அடுத்து பாருங்க. மணிக்கொடி இதழில் வெளிவந்த மனித யந்திரம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம். அவருடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். அடுத்து பாருங்க. கீழ்காணும் தொடரை கவனி. பிழையை திருத்தி எதிர்மறையான சுரைகளுடைய அதை செய்தது நான் அன்று அப்படின்னு இருக்கா, அதுக்கு சரியானது அதை செய்தது நான் அல்லேன். ஓகே, அடுத்து பாருங்க. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரல் நோன்கால் திருத்தி மெய் அணிந்து கடியுடை வியன் நகரவே அவ்வே பகைவர் குத்தி கொடு நுதி சிதைந்து கொள்துறை குற்றில் மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் மைமுதி வேலே என்று அதிகமானை புகழ்ந்தவர். அதிகமானை யார புகழ்ந்திருப்பா? ஔவையார். திரும்ப பாடல பாருங்க. இவ்வே பீலி அணிந்து மாலை சூடி கண் திரள் நோன்கால் திருத்தி மெய் அணிந்து கடியுடை வியன் நகரவே அவ்வே பகைவர் குத்தி கொடு நுதி சிதைந்து கொள்துறை குற்றில் மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன். அப்ப இல்லோர் ஒக்கல் தலைவன் என்று
பாடியவர் ஔவையார். யாரை பாடுறாங்க? அண்ணல் எம் கோமான் வைன்முதி வேலே. இந்த வைன்முதி வேலே யார் அப்படின்னா அதியமான். அதியமானை இவ்வாறு புகழ்ந்து பாடியவர் யாரா இருக்கும்? ஔவையாரா தான் இருக்கும். அடுத்து பாருங்க, மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். எதை? ஐம்பொறிகளையும். அடுத்தது, குணமுடி மஸ்தான் சாஹிபு அவருடைய இயற்பெயர் குலாம் சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர். அடுத்து, மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. அடுத்தது, திருவள்ளுவர் மற்றும் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் என்ன பண்றாருன்னா, அவர் பௌத்த மதத்தை தழுவுறாரு. இலங்கை போறாரு, பௌத்த மதத்தை தழுவுறாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா, ஔவையாருக்கும் திருவள்ளுவருக்கும் பௌத்த சார்ந்த அந்த விளக்க கோட்பாடுகளை சொல்றாரு. யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொன்மன செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் எம்ஜிஆர். காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற இந்த திருக்குறளுடைய விளக்கம் பிரிது மொழிதல் அணி. என்ன அணி அப்படின்னு கேட்டானா பிரிது மொழிதல் அணி. அடுத்து பாருங்க, கொடிக்கிடத்தை நிரப்புக. என்னது? இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. இந்த நிலத்திற்கு உரிமையாளர் நீ அல்லை. ஓகே, இது வரைக்கும் 100 முடிச்சிருக்கிறோம். 8ஆம் வகுப்புல இன்னொரு 20 கொஸ்டின் இருக்கு, முடிச்சிருவோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வருது. அல்லல், அன்று, அல்லை, அல்லோம், இதுல இருந்து ஒரு கேள்வி உறுதியா வருது. அடுத்து பாருங்க, சிவபெருமானை வழிபட செய்யும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட திருவெம்பாவையின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். கோதையின் திருப்பாவை, வாசகன் எம்பாவை. ஓகேவா? அதான் திருவெம்பாவை. அடுத்து பாருங்க, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். சரிங்களா? தரமான ஒரு பாடல். மாபெரும் பாட்டு, எம்ஜிஆருடைய பாட்டு, எம்ஜிஆர் அவருடைய பாடல். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு இந்த பாடல். அவருடைய பாடல் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய பாடல். நமக்கு பொருத்தம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால், ஒரு பெரிய சபையில நம்ம நடக்கணும், அங்க மாலைகள் இட வேண்டும். இவரை பார்த்து ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஓகே, அடுத்த பாட்டுல அடுத்த கேள்வி, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால். தரமானது. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்து. புரிதலையா? ஒரு பண்பில்லாதவன் பெற்ற செல்வம், ஒரு நல்ல பால் பாத்திரம் சரியில்லாம ஊத்துனா எப்படி கெட்டு போகுமோ அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாத்திரம் சரியில்லாத பாத்திரத்துல பாலை ஊத்துனா எப்படி நல்ல பால் கெட்டு போயிருமோ, அது மாதிரி பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம், ஒரு பண்பு இல்லாதவன் கிட்ட பெரும் செல்வம் இருந்துச்சுனாலும் அது வீண் தான். அது யாருக்கும் உதவாது. அவனும் சாப்பிட மாட்டான். நாயிடம் கிடைத்த தெங்கம்பழம் மாதிரி நாய் என்ன பண்ணும்? தேங்காயை உருட்டிக்கிட்டே விளையாடும். அதுவும் சாப்பிடாது, அடுத்தவனையும் சாப்பிட விடாது. அந்த மாதிரிதான் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்து என்பது என்ன அணி? உவமை அணி. எப்படி நல்ல பாத்திரம் இல்லாத ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்ச பால் திரிஞ்சு போகுதோ, அது மாதிரி ஒருத்தனுடைய பண்பில்லாதவன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் வீணா போயிடும் அப்படின்னு சொல்றாரு யாரு? வள்ளுவர். அடுத்து பாருங்க, தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கை ஆகிறது, விழித்து எழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. தூங்கி கிடக்காத, விழித்து எழுந்து நட, அதுவே உனக்கு பாதையாகிறது என்று சொன்னவர் மூமேத்தா. அடுத்து பாருங்க, மகுட நிலா. ஏற்கனவே பார்த்தோம் சோழ நிலா, அதே மாதிரி இப்ப மகுட நிலா யாருடைய படைப்பு? மூமேத்தா அவருடைய படைப்பு மகுட நிலா. எல்லாவது கேள்வி பாருங்க, இரட்டுற மனிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை. எம்ஜிஆருக்கு அழியா புகழை தேடி தந்தது இலவச காலனி திட்டம். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எது மூவிடத்தும் ஐம்பாலுக்கும் உரியது அப்படின்னா ஆம். 10வது கேள்வி, தவறான ஒன்றை தேர்வு செய்க. எழுதும்படி சொன்னேன். எழுதும்படி, படி அப்படின்னு வந்துச்சுனாலே வல்லினம் மிகக்கூடாது. எழுதும்படி, சொல்லும்படி அப்படின்னா என்னது? வல்லினம் மிகக்கூடாது. அப்ப இது தவறு. மரச்சட்டம் சரி, பட்டப்பாறை சரி. அடுத்து, எழுதிய பாடல் சரி, எழுதாத பாடல் சரி. தாய் தந்தை உண்மை தொகை, வெற்றிலை பாக்கு உண்மை தொகை, வெற்றிலையும் பாக்கும், தாய் தந்தை தாயும் தந்தையும், அப்போ உண்மை தொகையில வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க,
தஞ்சை பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற கோமகள் அவருடைய சிறுகதைக்கு பேரு பால்மணம். இப்ப பால்மணம் யாருடைய சிறுகதை? கோமகள். அவங்க யாரு? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழன்னை விருது வென்றவர். அடுத்து பாருங்க, பெண்கள் கீழ்காணும் எந்த மாதத்தில் பாவை, இது டிஎன்பிஎஸ்சி ஒரு தடவை கேட்டாங்க, பாவை நோன்பு எப்ப இருப்பாங்கன்னா மார்கழி மாதம் இருப்பாங்க. மார்கழி மாதம் தான் பாவை நோன்பு இருப்பாங்க. சரிங்களா? நோன்பு இருந்து ஆண்டாள் பாடிய திருப்பாவையை பாடி மகிழ்வர் அப்படின்னா மார்கழி மாதம். சரியான எதிர்மறையை கண்டெழுதுக. தாங்கள் வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. இதை என்னன்னு சொல்லுவோம்? சிலேடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று என்னது? பொச்சாப்பு. ஓகேவா? சோர்வு. கீழ்காணும் தொடரை கவனி, பிழையை திருத்தி சரியான எதிர்மறையை காண்க. அடுத்து பாருங்க, என்னது? பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்னு இருக்கு. இது தவறு. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என்பதே சரி. அடுத்து பாருங்க, உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். இந்த இடத்துல நாம் வரணும். உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். அடுத்தது, ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று. இதெல்லாம் இந்த அன்று, அல்லை, அல்லோம், இந்த எதிர்மறை சொற்கள் ஒரு கேள்வி 100% வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய ஆழ்ந்த படிப்பு. சும்மா போற போக்கலாம் நூல் படிச்சு எடுக்கல, ஆழ்ந்த படிப்பு தான் அவருடைய சிந்தனைகளுக்கு காரணமாக இருந்தது. அடுத்து பாருங்க, மாகாணி, வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர்கள். சரி. அதே மாதிரி அணா, சல்லி, துட்டு என்பது அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள். ஆமா, காலனா, எட்டனா, 16 அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய். அப்ப ஒரு ரூபாய் என்பது எத்தனை அணாக்கள் அப்படின்னா 16 அணாக்கள் சேர்ந்ததுதான் ஒரு ரூபாய். அப்ப எட்டனான்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சு எட்டனா இருக்கும். 50 பைசாவை எட்டனா அப்படின்னு 50 பைசாவை எட்டனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது, அரை ரூபாயை எட்டனா என்றும் கால் ரூபாயை காலனா என்றும் கூறுகின்றோம். ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்க, அடுத்தவர் வாழ்வை கண்டு என்ன கொள்ளக்கூடாது? அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. ஓகே. அடுத்தது, பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். உவமை மட்டும் இடம்பெறும். இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவதா என்னது? வேற்றுமை அணி. அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்து பாருங்க, நீ விழித்தெழும் திசையே. கடைசி தரமான ஒரு பாடல் வரியோட முடிச்சிருவோம். எப்பவுமே நம்ம ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவோம். அன்னைக்கு கொஸ்டினே ஒரு மோட்டிவேஷன் அமைஞ்சிருச்சு. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, இன்று மட்டுமல்ல நாளையும் நம்முடையதே. நட. விதலையா? நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, இன்று மட்டுமல்ல நாளையும் நம்முடையதுதான். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. நன்றி, வணக்கம்.